ஸ்டார்ட் பண்ணல இருக்கா அப்படின்னா கரெக்டாக முடிச்சார் 20 நிமிஷம். கேட்கும் 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக 20 நிமிஷம் முடிச்சு கொடுத்தோம். கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவேன். ஆரம்பிச்சிட்டியா? வணக்கம் அன்பு நண்பர்களே. இதுவரை 20 பாராளுமன்ற தொகுதிகளை பார்த்துள்ளோம். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 8 இடங்களிலும், அதில் பிஜேபி 1 இடங்களிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 2 இடங்களிலும், 5 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியும் வெற்றி பெறும் என்று கூறியிருந்தோம். திமுகவின் கூட்டணி சார்பாக 12 தொகுதிகளிலும், அதில் திமுக 10 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த தொல் திருமாவளவன் 1 இடத்திலும், காங்கிரஸை சேர்ந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத் எந்த ஊர்னா திரு விஷ்ணு பிரசாத் ஆரணியிலும் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறோம். ஸோ தருமபுரி மட்டும் பெண்டிங்கில் போட்டிருக்கோம். அது விஐபி தொகுதின்றதுனால கடைசியாக சொல்லலான்ட்டு, ஏன்னா மக்கள்லாம் போயிடுவாங்க. ஸோ மக்கள் பார்க்குற 72 மக்கள் வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். 1 நிமிஷம் ஷேர் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில் ஷேர் தான் கேட்குறேன். ஸோ எந்த தொகுதி இப்போ பேசுகிறோம்னா பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் இந்த கொங்கு பெல்ட்டில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி சம்மந்தப்பட்டது. அதனால தான் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா தொழில்காரங்களாக இருப்பாங்க. இந்த ஊர் வெளியூர்லேருந்து இங்கே வந்தால் கூட இங்கே தொழில் பண்ணி டெவலப் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஊர் தான் இது. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் மீண்டும் அது வந்து தனுசு ராசிக்கு உட்பட்டத்தான் வருது. ஸோ பொள்ளாச்சி மீண்டும் அங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யார் போட்டிடுறாங்கன்னு பார்க்கும் பொழுது பொள்ளாச்சியில் வந்து சி மகேந்திரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுறார். திமுகவில் வந்து சண்முக சுந்தரம் போட்டியிடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக திரு முதிராஜன் அவர்கள் போட்டியிடுறார். இங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கிற திரு சி மகேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார். ஸோ இது 21வது தொகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி 9. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி வந்து இது வந்து 9 மொத்தம். இதில் வந்து 7 தொகுதிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையிலும், பிஜேபி 1 வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரத்திலும் வெற்றி பெறும் என்று கூறுகிறோம். அடுத்ததாக திண்டுக்கல் தொகுதியை பார்க்கும் பொழுது திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி வந்து மீனராசிக்கு உட்பட்டு வரும். மீனராசியில இப்ப வந்து புதன் மட்டும் நீசமாயிருக்கார். ஸோ நீசமான புதன் என்ன செய்வார் அப்படின்றத ஜோதிடர்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்லாம் போட்டீங்க, பார்த்தீங்க, லைக்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ கமெண்ட் போட லைக் போட்டிருக்கீங்க. 2-3 பேர் அந்த வியூஸ் பார்க்குறது எனக்கு காட்டு யார் யார் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு பார்க்குறேன். ஸோ நீச புதன் வெற்றி வாய்ப்பை கொடுக்காது. ஸோ நீச புதன் ஆளுங்கட்சியை தோக்கடிச்சு எதிர்கட்சி தான் வெற்றி பெறும். ஸோ அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிற்கின்ற அந்த வேட்பாளரை விட திமுகவில் நிற்கின்ற வேலுமணி அவர்கள் வெற்றி பெறுவார். ஸோ திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் ஜோதிடத்தில் இருக்கிறது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது 12வது வெற்றி, திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் இது 10வது வெற்றி. ஸோ இண்டிவிஜுவலாக டிஎம்கேக்கு இது 10வது வெற்றி. 1 வந்து காங்கிரஸ், 1 விடுதலை சிறுத்தைகள். ஸோ அடுத்ததா 23வது கணிப்பாக நம்மதோட ஆர்டர் வயசுல 24 தருமபுரி மட்டும் நிப்பாட்டி இருக்கோம். ஸோ அது லாஸ்ட்டாக போடலான்ட்டு, அது தூத்துக்குடி இது போன்ற ஸ்டார் தொகுதி, ஏன்னா தமிழிசை நிற்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டார் தொகுதியெல்லாம் போடும் போது தான் மக்கள் ஆர்வமாக பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க தொகுதின்னு பாட்டு போயிடுவாங்கன்றதுனால ஒரு முக்கிய தலைவர்கள் தொகுதி மட்டும் நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஸோ தம்பிதுரையை நிறுத்தலான்னு தான் பார்த்தேன். பட் அது உங்களுக்கு நான் இதில் ஏற்கனவே வேந்த டிவிலையும் சூசகமாக சொல்லிட்டேன். மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அமைவார்னு சொல்லிட்டேன். ஸோ அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால அதில் அந்த முடிவை இப்பயே சொல்லிடலான்ட்டு தான். ஆனால் அனைத்து ஊடகமும் திரு ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுவார்னு தான் கூறியிருக்காங்க. பட் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது கரூர் வந்து மீனராசிக்கு உட்பட்டதான் வருது. பட் மீனராசிக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அது மீனராசினுடைய கார்னராக போயிடுச்சு. மீனராசியுடைய ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூரட்டாதி உத்திரட்டாதியாக இருந்திருந்தா அங்கே வந்து ஜோதிமணி வெற்றி பெற்றிருக்கலாம். பட் பெரும்பாலும் அவர் கரூர் நிற்கக்கூடிய அரவாங்குறிச்சி இது போன்ற தொகுதிகள்லாம் வந்து பெரும்பாலும் ரேவதிக்கு வந்துடுறதுனால ரேவதி நட்சத்திரம் புதன் வந்து நீச பங்கமாகிறது. அவர் வீடு குரு வந்து சொந்த வீட்டில் இருக்காரு. ஸோ அந்த ஒரு சான்ஸ்ல
மீண்டும் தம்பிதுரை அவர்கள் தான் வெற்றி பெற போகிறார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 10வது வெற்றி. தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது 8வது வெற்றி. ஏன்னா விழுப்புரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியும் கோவையில சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி வெற்றி பெறுறாங்க. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுகவும் ஏடிஎம்கேவும் க்ளோஸாக தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே கொங்கு பெல்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ குருவில் தனுசை வச்சு இதுக்கு மேலே திமுக இதுக்கு மேலே முடிவுகள் மாறும். அதே போல் இது வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டிட்டு யாரும் வெற்றி இது வரைக்கும் வரல. ஸோ இதுக்கு மேலே வருவாங்க அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், என்ன சார் இது வரைக்கும் வந்து நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈக்குவலாக சொல்கிறீங்க, முத எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சோடனே இந்த தடவை ராஜதந்திரி அது இதுன்னு போஸ்ட் போட்டிங்கன்னாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு உண்மை சொல்லணும். நம்ம எவ்வளோ அறிவாளியாக இருக்கிறோமோ, சாரி எவ்வளோ நம்ம நல்லவனாக இருக்கோமோ, நம்ம ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, நம்மளை காப்பிடிக்கிறவங்க தோக்கிறதுக்கும் அதே கஷ்டப்படணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏடிஎம்கேல அறிவிச்சோடனே இவங்கெல்லாம் வந்து ஓட் பயாஸில் பண்ணுறாரு, பயங்கரமான கூட்டணி அது இது நானே ஃபேஸ்புக்கில் போட்டேன். எல்லாம் ஒரு காரணமாக தான். அப்படிலாம் போட்டாதான் மற்றவங்க வந்து அவங்களுக்கு நிறைய தொகுதிகள் கொடுப்பாங்க, ஏமாறுவாங்கன்றதுக்காக தான் போட்டேன். அதே போல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவருடைய ஜாதகம் அறிவிச்சதெல்லாம் சசையாக இருக்குது அது இதுன்னு ஒரு கப்ஸா விட்டேன். எப்பவுமே நான் ஜோதிடத்தில் பலன் மட்டும்தான் கரெக்டாக சொல்லுவேனே தவிர எடுக்கின்ற முறையும் இது போன்ற விஷயங்களையும் மாற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய அடையாளம் சுயத்தன்மை இன்னொருத்தர் காப்பீடிச்சிடக்கூடாது, இதனுடைய விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அடுத்தவங்கள குழப்பத்துக்காக சில வேலையெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ இது நிறைய என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தடவை அது நிறைய ஒருத்தர் கமெண்ட் போட்டார், என்னங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டீங்க அப்படின்னாரு. அப்படிலாம் கமெண்ட் போட்டதுனால தான் நான் பல பேர் வந்து வாசல்லாம் இது டிஎம்சி எல்லாம் ஜெயிப்பாங்கன்னு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பத்திலேயே ஜிகே வாசன் அறிவிச்ச வேட்பாளருக்கு சசயோகம் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அவர் போட்டு போறா. ரிசல்ட்னு ஒன்று வரும்ல, வேந்தர் டிவியில் சொன்னோம்ல தஞ்சாவூர்ல ஆட்டோ ஓடாதுன்னு. ஸோ ரிசல்ட்னு ஒன்று வரும். ஸோ ரிசல்ட் வரும்போது தான் நம்ம ஏன் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்று ஏப்ரல் 14 மே 26 கிட்டத்தட்ட என்ன ஒரு 14 30 அந்தாண்ட ஒரு மே 26னா அந்தாண்ட ஒரு 10 கிட்டத்தட்ட 45 நாள்ல நான் சொல்ல போற ஒண்ணு இப்படி வரும், ஒண்ணு கரெக்டா இருக்கும் இல்ல தப்பா இருக்கும். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா இது வந்து 34 நாட்டுக்கே பாகிஸ்தானுக்கே நான் போட்ட, கர்நாடகாவுக்கு போட்ட, இது ஒரு மாகாணத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு எம்பி தொகுதி போறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. அதனாலதான் நான் அதை கவுண்ட்லயே எடுத்துக்கல. ஏன்னா பாகிஸ்தான், ரஷ்யா, பங்களாதேஷ், மொரிஷியஸ், கோவா, ஸ்லோவைக்கியா, அதே போல அமெரிக்கா இது போன்ற ஒப்பிட்டு இந்த சாதாரண ஆளுங்களையும் ஒப்பிட்டா அப்புறம் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் எல்லாம் போயிட்டு இந்த தொகுதிகளை எதையுமே நான் ஒப்பிடல. இந்தியான்ற முறையில ஒரு கணிப்பு போடுவேன், அது மட்டும் தான் ஒப்பிடுவேன் தவிர மற்றதெல்லாம் கிடையாது. ஸோ தம்பிதுரை தான் நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவார். திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி வந்து எந்த ராசிக்குள்ள உட்பட்டுறதுன்னா அது பல பேருக்கு தெரியும், கும்பராசியில வரும். கும்பராசி திருச்சிராப்பள்ளி வந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தை தாண்டின உடனே, அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்ச உடனே சதய நட்சத்திரமும் பூரட்டாதி 1, 2 வந்து கும்பராசிக்கு உட்பட்டதா வரும். சாரி திருச்சிக்கா உட்பட்டதா வரும். ஸோ திருச்சி மாவட்டத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளை சார்ந்தது தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசியத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால் ஆளுங்கட்சி தான் அங்கே வெற்றி பெறணுன்றது தான் ஒரு கணக்கு. பட் ஆளுங்கட்சி அங்கே வேட்பாளராக நிற்கல. அங்கே வந்து பார்க்கும் பொழுது திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் யார் யார் நிற்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும் பொழுது திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் தேமுதிக சார்பாக திரு சேலம் மாவட்டத்தை சார்ந்த திரு டாக்டர் இளங்கோவன் எப்படி டாக்டர் இளங்கோவன் அவரும், காங்கிரஸை சார்ந்த திரு திருநாவுக்கரசு அவர்களும் வெற்றிகிறார். ஏற்கனவே வேந்தர் டிவியில் சொல்லிட்டோம், தமிழ்நாட்டில் 4 இடங்கள்லையும் மேல சத்தம் கேட்காதுன்ட்டு. அதனால இந்த முடிவு வந்து ஈஸியா திருநாவுக்கரசு அவர்களுக்கு போயிடுது. ஒருவேளை இந்த தொகுதியில் ஆளுங்கட்சி சார்பாக யார் நின்றிருந்தாலும் ஒரு கடைநிலை ஊழியர் நின்றிருந்தால் கூட இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்திருக்கும். ஸோ இதனுடைய முடிவெல்லாம் எதிர்காலத்தில் பார்ப்பீங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு வேட்பாளர் நிற்கும் பொழுது ஒன்றும் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கிட்ட இந்த மாதிரி ஜோதிடம் தெரிஞ்ச ஒரு நபர் இருந்து எந்தெந்த தொகுதிகளில் திமுக அதிமுக நிற்கும் இருந்தா அந்த தொகுதிகளில் டேரா வேட்பாளரை போட்டு வெற்றி பெறாத தொகுதி கூட்டணி கொடுத்துருக்கலாம். சிம்பிள் 20-20 அடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கும் சொல்றதுக்கு அங்கே ஆள் இல்லை, நமக்கு சொல்ற அளவுக்கு இப்போதைக்கு அந்த அமைப்பும் இல்லை. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சதுதான். பட் நம்ம சொல்லி கேட்குற அளவுக்குலாம் நம்ம இன்னும் அவ்வளோ பெருசாகல. பட் இது எதிர்காலத்திலையும் ஆகுமான்றது எனக்கு தெரியல. நம்மளுக்கு வரவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போறோம், அவ்வளோதான். ஸோ அதனால ஈஸியா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சார்பாக 13வது வெற்றி, காங்கிரஸ்க்கு இது 2வது வெற்றி. ஏற்கனவே திரு ஆரணியில டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெறார். இது வந்து 2வது. இது என்ன ஒரு பியூட்டினா, கரூர்ல ஜோதிமணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர்லயும் இவர் தான் வெற்றி பெறும் இருக்காங்க. ஆக்சுவலா
ஜோதிமணி அவர்கள் இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா ஈஸியா வெற்றி பெற்றுருவாங்க. ஏன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, நல்லா அவங்கள பத்தி விசாரிச்சிருக்கேன். பட் பை த லக் திரு தம்பிதுரைக்கு தான் இருக்கு. ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது, எங்களுக்கு அடையாளம் கொடுக்கின்ற, ஜோதிடர்களுக்கு மத்தியில் நிறைய அங்கீகாரம் கொடுக்கின்ற திரு ஐஜேகே போட்டியிடுகின்ற, பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிடுற பெரம்பலூர் தொகுதி. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பெரம்பலூர் தொகுதியும் கும்பராசிக்குட்பட்டத்தான். ஸோ கும்பராசிக்குட்பட்டத்தான். அந்த தொகுதியிலையும் மீண்டும் ஐஜேகே என்ஆர் சிவபதி ஏடிஎம்கே சார்பாகவும் திரு திமுக சார்பாக கூட்டணி சார்பாக ஐஜேகே பாரிவேந்தர் நிற்கின்றார். அம்மா மக்கள் மன்றத்தின் கலப்பாக திரு ராஜசேகர் அவர் நிற்கின்றார். இதுல என்ன ஒரு பீட்டினா, ராஜசேகரும் என்ஆர் சிவபதியும் அம்மா ஏடிஎம்கேவில் இருக்கும்போது 2 பேரும் ஒரு பொறுப்புக்கு வந்தவங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 2க்கும் இது பிரியும் பொழுது ஸோ ஈஸியாக சென்ற முறை அவர் வந்து தேசிய முற்போக்கு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் நின்று பெரம்பலூர்ல தோல்வி அடைஞ்சார். நான் அப்போ வந்து அந்த வேந்தர் தொலைக்காட்சிக்குள்ள போகல. பட் அப்போ என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன் ஐஜேகே பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி இறப்பாருன்ட்டு. பட் அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் லைவ் ஆப்ஷன் வரல. 2வது அன்னைக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை. அன்னைக்கு வந்து ஒரு 500-2000 பேர் தான் இருந்தாங்க. அப்போ என்னுடைய கணிப்புக்கு மொத்தமே கிடைச்ச லைக் வந்து 70 லைக்கோ 80 லைக்கு தான் இருந்துச்சு அந்த பழைய ஐடியில போன 40 தொகுதிகள் போட்டதுல. என்ன நம்ம அது இப்போ நான் சொன்னது வந்து ஒரு கோமாளித்தனமாக கூட இருக்கலாம் புதிய நண்பர்களுக்கு. ஆனால் 2013 என்னுடைய பழைய ஐடியில இருந்து நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். 2014 நம்ம என்ன கணிச்சோம் அப்படின்னா, பொய்லாம் சொல்ல 2-3 தொகுதி நானும் தோத்து போன ஒத்துக்கிறேன். 33 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்குன்னு சொன்னோம். 34 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்குன்னு சொன்னோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஜெயிக்குன்னு சொன்னோம். அது என்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சது. 35 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்குன்னு சொன்னோம். அதே போல பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார்னு நம்ம எழுதியிருந்தோம். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார். அதே போல அன்புமணி ராமதாஸ் அப்பொழுது வெற்றி பெறுவார்னு எழுதியிருந்தோம். அவர் வெற்றி பெற்றார். ஆனால் தயாநிதி மாறன் அவர்கள் வெற்றி பெறுவார்னு எழுதியிருந்தோம். தயாநிதி மாறன் மாறுதலாக தோல்வியை தழுவினார். அதே போல திமுக சார்பாக நாமக்கல்லில் போட்டியிட்டவர் வெற்றி பெறுவார்னு சொன்னோம். அதுவும் தோல்வி அடைஞ்சு PR சுந்தரம் அவர்கள் வெற்றி பெற்றார். அதே போல திரு ஆர் ராசா அவர்கள் நீலகிரியில் வெற்றி பெறுவார் என்று கணித்திருந்தோம். ஆக அதுவும் தோல்வி அடைந்தார். ஆக சென்ற முறை நாம் கணித்த 40-இல் 37 நினைக்கிறேன், 36, இன்னும் 1 மறந்து போச்சு. அது வந்து ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி 1, பொன் ராதாகிருஷ்ணன் 1, என்ஆர் 1 சரியா போச்சு. அது 3 கரெக்டாக இருந்துச்சு. திமுகவில் மட்டும் இன்னும் யாரோ ஒருத்தர் வெற்றி பெறுவார்னு சொன்னா அது நடக்கல. ஆக போன முறை 40க்கு 36 தொகுதிகள் வெற்றி பெற்றேன். அதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் தெளிவா. திரு தயாநிதி மாறன் அவர்களை எதிர்த்து ஒரு பெண் போட்டிட்டால் தயாநிதி மாறன் வெற்றி பெறுவார். ஆண் போட்டிட்டால் கரெக்டா வந்துச்சு. திருவண்ணாமலையில வனரோஜன் ஒருத்தவங்க போட்டிட்டாங்க. அந்த தொகுதியில அப்ப திமுக அறிவிச்ச உடனே திமுக சார்பில் பெண் போட்டிட்டால் அதிமுக வெற்றி பெறும், ஆண் போட்டிட்டால் திமுக வரும்னா கடைசியா வனரோஜன் ஒருத்தவங்க போட்டிட்டாங்க. அவங்க ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து என்னுடைய வெற்றின்னு கணிக்க முடியாது. ஏன்னா நான் அப்போ ரொம்ப எர்லியரா போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட இப்பதான் நான் வந்து கிட்ட முதல் நாள் நைட்லாம் போடுறேன். அப்பெல்லாம் வந்து இந்த குஜராத் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். குஜராத், உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி கணிப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ காப்பிடிக்கிறத தவிர்க்கிறதுக்காக தான் கொஞ்சம் க்ளோஸ்ல போடுறேன். ஸோ அப்போ வந்து ஏடிஎம்கே வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி போட்டேன். ஸோ அப்போ சொல்ல போனா அதுவும் என்னுடைய வெற்றி கணிப்பு தான். ஏன்னா வனராஜன்றவங்க பெண்ணு, நான் சொன்னது போல பெண் போட்டிட்டதுனால திமுக தோல்வி அடைஞ்சது. ஸோ சென்ற முறை 40க்கு 36, கிட்டத்தட்ட 40க்கு 36னா 90% சரியாக கணித்திருந்தேன். அன்றைய ஊடகங்கள் அனைத்தும் 26 தொகுதிகள் ஏடிஎம்கே, 15 தொகுதி டிஎம்கேலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பழைய அரசியல் நோக்கர்களுக்கும் இந்த அரசியல்ல ஊறி போனவங்களுக்கும் அந்த காலத்துல இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் களப்பணியாற்றுறவர்களுக்கு தெரியும் அப்ப எது நடந்துச்சு உண்மைன்ட்டு. ஸோ என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட 90% நடந்தது. இம்முறை 100% நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த தொகுதி ஐஜேகே பாரிவேந்தர் அவர்கள் ஈஸியாக வெற்றி பெறுவார். இது ஐஜேகேல முதல் வெற்றி. திமுக சார்பில் 14 வெற்றி, திமுக 11, 2 காங்கிரஸ், 1 விடுதலை சிறுத்தை, 1 ஐஜேகே, 10 டிஎம்கே. அடுத்ததான் நாம் பார்க்கின்றது கடலூர் தொகுதி. கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இது வந்து வேந்தர் டிவியில சொல்லியிருந்தேன். பட் எடிட் பண்ணிட்டாங்க. கடலூரில் சர்ச்சை ஏற்படும் சொல்லியிருந்தோம். நேற்று ஏதோ ஒரு விவசாயி வந்து திமுகவோட கேண்டிடேட் போகும்போது அவர் வந்து தீ வச்சுக்கிட்டதா சொன்னாங்க. பட் அது அதிகாரப்பூர்வமான உண்மையானு தெரியல. ஸோ மிதுன ராசி உட்பட்டதான் அந்த கடலூர் மாவட்டம். மிதுன ராசின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது எப்பயுமே உபயராசி வந்து பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னா, சரம் நிக்கிறது ஸ்டேபிளா, ஸ்திரம். ஓகே, உபயன்றது சரமும் இல்லாம ஸ்திரமும் இல்லாம இப்படி போயிட்டு வர்றது. அதாவது கரை மாதிரி, கடற்கரை மாதிரி. கடலும் ஒரு குறிப்பிட்ட கடற்கரையில் நின்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் அலை வரும்போது அது கடலா மாறும், திருப்பி உள்ள இழுத்துட்டு போகும்போது அது வந்து நிலமா மாறும். அது போன்ற இடங்கள்ன்றதுனால
அந்த கடலூர் சம்பந்தப்பட்டது, நாகப்பட்டினம், திருவாரூர், இது எல்லாம் அரியலூர், அந்த மலைப்பிரதேசம் பூராமே வந்து இந்த மிதுன ராசிக்கு வரும். ஸோ மிதுன ராசியுடைய அதிபதி நீசமா இருக்கிறதுனால இம்முறை ஆளும் கட்சியான கடலூர் மாவட்டத்தில் இப்பொழுது ஆளும் கட்சியா இருக்கின்ற திரு திமுக சார்பில் போட்டியிடுகின்ற திரு VRS சுரேஷ் அவர்கள் ஏற்கனவே அதிமுக இருந்தது, அதனால அதை வெற்றி பெற்று திரு பாட்டாளி மக்கள் கட்சி திரு கோவிந்தசாமி அங்கு நிற்கின்றார். ஆமா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக திரு KR கதிரேசன் நிற்கின்றார். ஸோ இங்க இந்த மூண்டே அஸ்ட்ராலஜி படியும் திரு VRS சுரேஷ் அவர்கள் வெற்றி ஜாதகப்படி பார்க்கும் பொழுது திரு VRS அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அங்க கிரக அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 15வது வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனிப்பட்ட முறையில் 11வது வெற்றி. ஆக இந்த தொகுதியும் 26 கணிப்பு போட்டிருக்கோம். இந்த 26 கணிப்புல இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 26 போட்டிருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 10. அடுத்ததாக 27வது தொகுதியாக மயிலாடுதுறை தொகுதி பார்க்க இருக்கிறோம். மயிலாடுதுறை எந்த மாவட்டத்திற்கு உட்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது அது தஞ்சை மாவட்டம் கடகராசி சார்ந்ததான் வரும். ஸோ கடகராசியினுடைய அதிபதி சந்திரன் இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். பட் தேர்தல் அன்னைக்கு எங்க இருக்கிறார்ன்றது தான் கணக்கு. ஸோ தேர்தல் நடக்கின்ற அன்னைக்கு இன்னைக்கு ஆயில்யம் தாண்டிட்டார். இப்போ ஆயில்யம் தாண்டி ஆயில்யம் நட்சத்திரம் தாண்டி இப்பொழுது கேதுனுடைய மகம் நட்சத்திரத்துக்கு வந்து விட்டார். தேர்தல் நடைபெறுகின்ற நாளன்று அவர் வந்து கிட்டத்தட்ட கன்னிராசிக்கு வருகிறார். ஸோ அதனால புதன் நட்சத்திரத்திலேயே கன்னிராசிக்கு போறதுனால யார் வெற்றி பெறுவார் நம்ம பார்க்கும் பொழுது புதன், அதாவது கன்னிராசியில வர்றது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா புதன் நீசம். ஸோ ஒரு வகையில இந்த கொங்கு பெல்ட்ல குருவினுடைய வக்கரகதியின் காரணமா 7-8 தொகுதிகள் தோர்த்தாலும் புதன் நீசமாக அன்னைக்கு எலெக்ஷன் வர்றதுனால சரி புதன் மிதுனமும் கண்ணியில் உட்பட்ட ஊர்களில் பெனிஃபிட்டாகவும் இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆசை தம்பி நிற்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராமலிங்கம் நிற்கின்றார். ஆக ராமலிங்கம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ராமலிங்கம் அவர்கள் ஜாதக ரீதியாகவும் மூண்டைன் அஸ்ட்ராலஜி படியாகவும் வெற்றி பெறுகிறார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணிக்கு 16வது வெற்றி, திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் 12வது வெற்றி. அடுத்ததாக நாகப்பட்டினம், சற்று முன் பேசியிருந்தோம் நாகைப்பட்டினம் எந்த மாவட்டத்துக்குள்ள வருட்டு. இப்பதான் சற்று முன் நம்ம இதை பத்தி தான் நம்ம நாகப்பட்டினத்தை பத்தி பேசியிருந்தோம். ஸோ நாகை மாவட்டம் எகைன் மிதுன ராசிக்கு உட்பட்டது. மிதுன ராசியினுடைய அதிபதி நீசமா இருக்கிறதுனால இங்க பாருங்க ஒரு பியூட்டி, நாகப்பட்டினத்துல இந்தியன் கம்யூனிஸ்ட் நிக்குது. அங்க வந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் நிக்குது. பட் ஆனா அதிமுக சார்பில் திரு எம் ஆவணன் அவர்கள் நிற்கிறார். ஆவணன் இருக்கிறார். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த தொகுதிகளை திமுக யூஸ் பண்ணிருக்கலாம், கூட்டணி கட்சி கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ திமுக கூட்டணி கட்சி கொடுக்காம திமுக இருந்தால் இந்த இடத்துல திமுக ஜெயிச்சிருக்கோம். அதான் சொல்றேன், எங்கெங்கெல்லாம் நமக்கு வெற்றி வாய்ப்பு நிற்குதோ அங்க நின்றுடணும். மூண்டை அஸ்ட்ராலஜி இப்படி எங்கெல்லாம் கன்ஃபார்ம் தோல்வியோ அவங்க கூட்டணி கட்சி கொடுத்துடணும். இதுதான் புத்திசாலித்தனம். பட் எதிர்காலத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜோதிடர் நான் இல்லைனாலும் யாராவது ஒரு பெரிய ஜோதிடர் போய் அந்த முக்கியமான நிலையிலிருந்து அவர்கள் எந்த கட்சியில் சார்ந்த இருக்காங்களோ அவங்களை வெற்றி பெற செய்யணும். ஸோ இம்முறை நாகப்பட்டினத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சார்பாக இருக்கின்ற இந்தியன் கம்யூனிஸ்ட் செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது திமுக கூட்டணிக்கு 17வது வெற்றி, தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு 13வது வெற்றி. அடுத்ததா தஞ்சாவூர், தஞ்சை மாவட்டம் கடகராசிக்கு உட்பட்டது. ஸோ சந்திரன் அன்று பயணிக்கக்கூடிய இடம் கன்னியாராசியில தான் இருக்காரு. ஸோ இன்னைக்கு தேதி 14, இன்னைக்கு மக நட்சத்திரம், நாளைக்கு 15 பூர நட்சத்திரம், நாளை மறுநாள் 15, 16 உத்திர நட்சத்திரம், 17 உத்திர நட்சத்திரம் 2வது பகுதியும் அஸ்தமும் வருது, 18 சித்திரை நட்சத்திரம். ஸோ சித்திரை நட்சத்திரம் 5 மணிக்கு முடியுது, தேர்தல் கிட்டத்தட்ட 5 மணிக்கு முடியும். அதனால புதன் வந்து நீசமாக இருக்கின்றதுனாலையும் அந்த ஊர் கிரக அமைப்பு படியும் சூரியனுடைய ஆதிக்கம் இல்லாத காரணத்தினால் இந்த இடத்துல சூரியனுடைய ஆதிக்கம்னா நீங்க டிஎம்கே நினைச்சுக்கூடாது, டிவியில சூசகமா சொல்றது இது ஜோசியம். ஸோ சூரியன்றது ஆளுங்கட்சி குறிக்கக்கூடிய கிரகம், சனியும் செவ்வாயும் தான் எதிர்கட்சி குறிக்கக்கூடிய கிரகம். அதனால திரு SS பழனிமாணிக்கம் அவர்கள் தஞ்சாவூர் சார்பாக ஏடிஎம்கே சார்பாக திரு GK வாசன் TMC கட்சி அவங்க பேர் கூட ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, அவங்களுடைய மகளிர் அணி இருக்காங்க, அவங்க பேர் நல்ல பேர். நேற்று கூட என்கிட்ட ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸில் பேசினாங்க. அவங்க தான் ஃபுல்லாக அந்த கேம்பெயின்லாம் பண்ணுறாங்க. அவங்க பேர் ஒரே நிமிஷம், லலிதாவா என்னமோ ஒரு பேர், ராஜேஸ்வரி இல்லை, அவங்க பாட்டாளி மகள் கட்சியில் இருந்தாங்க, ஏதோ ஒருத்தங்க அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. சரி அவங்களுக்கும் இது ஏன்னா அவங்கள பாதிக்கக்கூடாது இந்த விஷயம். ஸோ அவங்க பேர் சொல்ல வேண்டாம். ஸோ அவங்க வந்து நேற்று கூட என் இன்பாக்ஸில் கேட்டாங்க என்ன பாலாஜி தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஸோ திரு நடராஜன் அவர்கள் இம்முறை தோல்வியடைய போகிறார்.
திரு எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள் எளிமையான வெற்றியை பெற போகிறார். அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு 18வது வெற்றி, திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் 14வது வெற்றி. ஸோ அடுத்ததா சிவகங்கை தொகுதி. இந்த சிவகங்கை தொகுதியில தான் பெரிய விஷயம் இருக்கு. அங்க ஆன்டி இண்டியன் சொல்லக்கூடிய திரு எச் ராஜாவும் ஊழல் வழக்கில் மாட்டின திரு கார்த்திக் சிதம்பரமும் நின்றுருக்காங்க. இங்க அமமுக சார்பாக கார்த்திக் தொண்டைமான். இங்க எல்லாமே வந்து இழுபறி தொகுதின்னு இருக்காங்க. சிம்பிளா நான் சொல்றேன், சிவகங்கை சிம்ம ராசி குறிக்கக்கூடியது. சிம்ம ராசி குறிக்கக்கூடிய கிரகம் இப்பொழுது சிம்ம ராசி உச்சமா இருக்கிறது. உச்சமா இருந்தாலும் அவர் பார்க்கிற வீடு, அதாவது அவருடைய சூரியனுடைய பார்வை 7ஆம் பார்வை, அவர் துலாம் ராசி பார்க்கின்றார். அந்த துலாமினுடைய சூரியன் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கின்றது மறுபடியும் சிம்மத்தை பார்க்குது. இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரீஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ரீஃப்ராக்ஷன்றது ஊடுருவல், ரிஃப்ளெக்ஷன் தான் கரெக்டான வார்த்தை. அதாவது மேஷத்துல இருந்து உச்ச சூரியன் துலாம பார்க்குது. அந்த துலாம் ராசியுடைய அதிபதி கும்பத்தில் இருக்காரு, அவர் சிம்மத்தை பார்க்கிறார். இது பேரு ட்ரையாங்கலி. ஜோசியத்துல வந்து இது பேர் வந்து the house of the planet is concepted to the reflected ன்னு சொல்லுவாங்க. பார்க்கின்ற கிரகம்னு சொல்லுவாங்க. அது சரியான பேர் டக்குன்னு வர முடியல. கேபி மெத்தட் படி அக்செப்டிங் பிளானட், அக்செப்டட் பிளானட், விஷன் பிளானட்மாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சுக்கிரன் வந்து சிம்மத்தை பார்க்கின்றதுனால, அதாவது உச்சமடைந்த கிரகம் வந்து பார்க்கின்ற கிரகத்துக்கும் பாதி பவர் போயிடும். எப்படின்னா அந்த விடிவெளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பவர் கிடையாது. சந்திரனுடைய ஒளி தான் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கொடுக்கும். சூரியன் வந்தோடனே அது காணாமல் போயிடும். அது வந்து ஒரு மாய கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரன் வந்து சிம்மத்தை பார்க்கின்றதுனால இதுல இழுபறிக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. மிக மிக எளிமையாக திரு எந்த ஒரு சிவகங்கை தொகுதியில் எவ்வளவு பிரச்சனைகள் அவப்பெயர் இருந்தாலும் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் என்னது சிவகங்கை தொகுதியில் நிற்கிறார். அந்த தொகுதியில் இருக்கின்ற திரு ஹெச் ராஜாவை விட அதிக வாக்குகள் பெறாமல் குறைவான, ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் நேரடியா பார்த்தா அதிக ஓட்டு கிடைச்சிருக்கும். பட் ரிஃப்ளெக்ஷன்றதுனால ஒரு 10 to 15,000 ஓட்டுல குறைந்த ஓட்டுல திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுவார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 19வது வெற்றியும், காங்கிரஸ்க்கு இது 3வது வெற்றி. ஏற்கனவே திருநாவுக்கரசு டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. இது கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய 3வது வெற்றி. ஆக 30 தொகுதிகளுக்கு பார்த்தாச்சு. அடுத்த 10 தொகுதிகள் இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் பார்ப்போம். அடுத்து மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுச்சேரி மற்றும் தருமபுரி ஆகிய 10 தொகுதிகள் பார்க்க இருக்கின்றோம். இந்த சேனலை தயவு செஞ்சு இங்க பாருங்க, லைக் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே லைக் இருந்தா கமெண்ட் விட்டுருங்க, லைக் இல்லைன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு ஃபாலோன்னு ஆப்ஷன் வரும், அதை ஃபாலோ பண்ணுங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் எதிர்காலத்தில் இது போன்ற ஜோதிட கணிப்புகள், 18 நாளைக்கு சட்டமன்ற கணிப்புகளும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த 3 லிங்க்ல என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இணைச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நட்பழைப்பு கொடுத்து பின்தொடருங்கள். நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். தவறாமல் இந்த காணொலியை பகிருங்கள். கடந்த காணொலியும், அதற்கு முந்தைய காணொலியும், இந்த காணொலியும், அடுத்த காணொலியும், நாளை வருகின்ற 2 காணொலியும் பகிர்பவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கவர்மெண்ட் வேலையை எப்படி டக்குன்னு முடிக்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, கவர்மெண்ட் சார்ந்த, ஏன்னா இது அரசியல்ன்றதுனால அரசியல் கவர்மெண்ட் சார்ந்த சூரியனை வைத்து சில பரிகாரங்கள் வீடியோ நான் இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்குள்ள கண்டிப்பா அனுப்புவேன். அடுத்த தேர்தல் கணிப்பு போடுறதுக்குள்ள இதை அனுப்பிட்டு தான் தேர்தல் கணிப்பு போடுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில். கரெக்டா அடுத்தது கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சிடறேன். ஏன்னா உங்களையும் நான் தூங்க வைக்க விரும்பல, தூக்கம் முடிச்சிருக்க வைக்க விரும்பல. மணி ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல லைவ்ல பார்த்துருக்கீங்க. இதனுடைய அன்பு தான் காரணம்ன்ற எனக்கு நல்லா தெரியும். இந்த அன்பை நான் துஷ்பிரயோகம் பண்ண விரும்பல. ஸோ சீக்கிரம் நான் முடிச்சிடறேன் அடுத்த ஒரு 5 நிமிடங்கள்ல.